அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம கந்த புராணத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நேத்திய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். சூரபத்மன் அனைத்து லோகத்தையும் சுத்தி பார்த்துட்டு வராரு. சூரபத்மன் திக்விஜயத்தை முடித்துக் கொண்டு வருகிறான் என்ற செய்தியை கேட்ட அவனர்களுடைய அரசனும் மாயை தகப்பனுமான அசுரன் சுக்கிரரிடம் வந்து சூரபத்மனை காண வேண்டும் என்று தெரிவித்தான். சுக்கராச்சாரியார் அவனை அழைத்து கொண்டு சூரபத்மனிடம் வந்தார். சூரபத்மா, உன்னுடைய தாய் மாயையை பெற்ற இவ்வரசன் அவுணர்களுக்கு அரசனாக இருப்பவன், கல்வி கேள்விகளில் வல்லவன், சகல அசுரர்களையும் தன்னுடைய பராக்கிரமத்தால் காப்பாற்றுவன். இந்திரனுடைய பல முறைகள் போர் செய்யும்படி நேர்ந்ததால் உள்ளம் சோர்ந்து வருந்தி கொண்டிருந்தான். உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டு உன்னை காண வந்திருக்கிறான் என்றார். சூரபத்மன் பாட்டனுடைய கால்களில் விழுந்து வணங்கி தன்னை ஆசீர்வதிக்குமாறு வேண்டினான். அவனும் சூரபத்மனை கட்டி தழுவி கொண்டு பலவாறு ஆனந்தமடைந்தான். பின்னர் சூரன் விடைபெற்றுக் கொண்டு பூலோகம் வந்து சேர்ந்தான். திக்விஜயம் செய்ததன் மூலம் அனைத்து திசைகளிலும் வெற்றி கொடி நாட்டி சூரபத்மன் திரும்பியதை கண்டு தேவர்கள் நடுங்கினர். பிரம்மனை அழைத்து கொண்டு பார்க்கடலில் துயில் கொண்டிருக்கும் பரந்தாமனிடம் சென்றார்கள். அவருடைய நித்திரையை கலைத்து சூரபத்மனுடைய அழிவுக்கான மார்க்கத்தினை கேட்டனர். தேவர்களே, இந்த வினையை நீங்களாகவே அழைத்து கொண்டீர்கள். ஈசனை அவமதித்து தக்ஷன் செய்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொண்டு இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானீர்கள். சூரபத்மன் சிவபெருமானுடைய திருவருளை பெற்றான். அவருடைய அனுக்கிரகத்தால் 1008 அண்டங்களின் அரசுரிமை அவனுக்கு கிட்டியிருக்கிறது. நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவனை வெற்றி கொள்வதென்பது முடியாது. ஆகவே அவனுடன் நட்பு கொள்வதே நலமானது. திக் விஜயத்தை முடித்துக்கொண்டு திரும்பி அவனை சந்தித்து ஆசி கூறுவதன் மூலம் அவனுக்கு நம்முடைய நட்பை தெரிவிக்கலாம். புறப்படுங்கள் என்றார். இந்திரன் முதலானோர் விஷ்ணுவுடன் புறப்பட்டனர். அவர்கள் சூரபத்மன் இருக்கவிடம் சென்று அவனை சந்தித்து வாழ்த்துக்கள் பல கூறினர். அப்போது தேவர்களுடன் இருந்து 11 கோடி ருத்திரர்களை பார்த்த சூரன் அவர்களுக்கு யார் என்பதை தனக்கு சொல்ல வேண்டுமென விஷ்ணுவை கேட்டான். விஷ்ணு அவன் கேட்ட விவரத்தை எடுத்து சொல்லலானார். முன்பொரு கற்பத்தில் நான்முகன் 3 லோகங்களையும் படைத்து அவற்றிலுள்ள உயிர்களையும் படைத்தார். அப்போது அவருக்கு எல்லா உயிர்களையும் நாம் படைத்து விட்டோம் என்ற அகந்தை உண்டாயிற்று. இறைவன் திருவருளால் தாம் படைக்கிறோம் என்பதை அவர் மறந்துவிட்டார். அனைத்தும் தம்முடைய சக்தியிலாயே நிகழ்கின்றன என்ற இருமாப்பு கொண்டார். நான்முகனுடைய அகந்தையை போக்க எண்ணம் கொண்ட ஈசன் படைக்கப்பட்ட அனைத்தையும் அதே அளவில் இருக்க செய்துவிட்டார். அவை பெருகவில்லை. அதை கண்டு திடுக்கிட்டார் நான்முகன். ஏதோ குறை காரணமாக உயிர்கள் வளர்ச்சியுறாது இருக்கின்றன என்பதை உணர்ந்தார். யோசித்து பார்த்தபோது சிருஷ்டி, சிதித்தி, சம்ஹாரம், துரோபவம், அனுகிரகம் என்னும் 5 தொழில்களையும் விளையாட்டாகவே செய்து வரும் ஈசன் திருவடிகளை வணங்க மறந்துவிட்டோமே என்பதை உணர்ந்தார். 5 தொழில்களையும் விளையாட்டாகவே செய்து வரும் ஈசன் திருவடிகளை வணங்க மறந்துவிட்டோமே என்பதை உணர்ந்தார். இறைவன் அருள் இல்லாவிடில் சிருஷ்டி தொழில் நிறைவேறாது என்பதை நன்கு உணர்ந்தார். தாம் செய்த தவறுக்கு மிகவும் வருந்தி இறைவனை குறித்து தவம் இருந்தார். அளவற்ற காலம் தவம் புரிந்தும் ஈசன் காட்சி தரவில்லை. தம்முடைய நிலையை எண்ணி எண்ணி கதறினார். அப்போது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அக்கண்ணீரிலிருந்து பேய்கள் தோன்றின. அவற்றை கண்டு பயந்து மயங்கி விழுந்து விட்டார் பிரம்மன். ஈசன் நான்முகனுடைய கனவிலே தோன்றி தம்மை தியானிக்க மறந்ததனால் படைப்பு தொழில் சரிவர நடைபெறவில்லை என்பதை கூறினார். மேலும் ருத்ரர்களை அனுப்பி வைப்பதாகவும் அவர்களுடைய உதவி கொண்டு படைப்பை தொடங்கலாம் என்றும் தெரிவித்து மறைந்தார். நான்முகன் மயக்கம் நீங்கி விழித்தெழுந்து இறைவன் அருளியவற்றை எண்ணி அவரை திருத்தினார், தியானித்தார். அப்போது பிரம்மனுடைய நற்றிலிருந்து 11 ருத்திரர்கள் உண்டானார்கள். அவர்களை கண்டதும் நான்முகன் ஏதும் அறியாதவராய் யார் என வினவினார். ஐயனே, நாங்கள் 11 பேரும் ருத்திரர்கள் எனப்படுவோர். தங்களுக்கு உதவியாக இருந்து சிருஷ்டியை தொடங்க இறைவனால் அனுப்பப்பட்டுள்ளோம் என்றனர். பிரம்மன் அவர்களை பார்த்து உயிர்களை படைக்கும் விதத்தை காட்டுங்கள் என்றார். அதை கேட்ட அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை போன்று ஒரு கோடி ருத்திரர்களை தோற்றுவித்தனர். பின்னர் அவர்கள் நான்முகனிடம் விடைபெற்றுக் கொண்டு கைலாயம் திரும்பினர்.
11 கோடி ருத்ரர்களும் தேவர்களாகவே கொல்லப்பட்டனர். இவ்விதமாக விஷ்ணு ருத்ரர்களுக்கிடையே தோற்றத்தை சூரபத்மனுக்கு எடுத்துக் கூறினார். சூரனுடைய மகுடாபிஷேகம். சூரபத்மன் தனக்கென ஒரு பட்டத்தை உண்டாக்கி கொள்ள எண்ணம் கொண்டான். தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து தான் வசிப்பதற்கு ஏற்ற நகரத்தை நிர்மாணிக்க சொன்னான். விஸ்வகர்மா அசுரனை பணிந்து நகரத்தை நிர்மாணித்தார். நகரம் நிர்மாணிக்க வேண்டிய இடத்தை காட்டுமாறு கேட்டான். அருகில் இருந்த சுக்கராச்சாரியார் தென் சமுத்திரத்திலே ஒரு இடத்தை குறிப்பிட்டார். விஸ்வகர்மா கடலின் நடுவே 84,000 யோசனை அகலமுடைய ஒரு நகரத்தை அமைத்தான். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் என யாவரும் வியக்கத்தக்க ஒரு அரண்மனையை அமைத்தான். அந்நகருக்கு வீர மகேந்திரபுரம் என்று பெயரிடப்பட்டது. அதற்கு 8 திசைகளிலும் ஈமபுரம், இமயபுரம், லங்காபுரம், நீலபுரம், ஸ்வேதபுரம், ஔர்ணர்புரம், வாமபுரம், பதுமபுரம் என்று 8 நகரங்களையும் உண்டாக்கினான். சிங்கமுகனுக்கு என அசுரபுரம் என்ற பட்டணத்தையும் நிர்மாணித்து வந்தார். மேருமலைக்கு தெற்கே தாரகனுக்கு என மாயபுரியும் நிர்மாணிக்கப்பட்டது. மற்றும் சேனை தலைவருக்காக சமுத்திரத்தில் உள்ள தீவுகளில் பட்டணங்களை அமைத்து கொடுத்தான். அசுரர்கள் வசிப்பதற்காக பட்டணங்களை நியமித்து விஸ்வகர்மா சூரபத்மனிடம் வந்து தெரிவித்தான். சூரன் மிகுந்த மகிழ்ச்சி சேனையுடன் வீரமகேந்திரபுரத்தில் பிரவேசித்து தன்னுடைய மாளிகையை அடைந்தான். பிரம்மன் முதலான தேவர்கள் சகல போனங்களையும் வென்று திரும்பிய சூரனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய விரும்பினர். பார்க்கடலிருந்து நீரை கொண்டு வந்து அதனால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் சூரபத்மன் பட்டாடைகளை உடுத்தி பொன்னாபரணங்கள் பூண்டு தம்பதியருடன் சபா மண்டபத்திற்கு வந்தான். அசுர வீரர்கள் ஆரவாரம் செய்து அவனை வரவேற்றனர். முனிவர்கள் புகழ்ந்து போற்றினர். தேவர்கள் அவனை துதித்தனர். நவரத்தின கற்களான சிங்காதன ஒன்றிலே அவனை உட்கார வைத்து பிரம்மன் மணிமுடி சூட்டினார். திக்குகள் அதிர வாத்தியங்கள் முழங்கின. அசுர வீரர்கள் அவனுடைய பாதங்களில் விழுந்து பணிந்து சென்றனர். அவனுக்கு இருபுறத்திலும் தாரகனும் சிங்கமுகனும் அழகிய ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர். இந்திரன் தாம்பூல கிண்ணத்தை ஏந்தி நின்றான். குபேரன் வெற்றிலை பெட்டியை கையிலே வைத்திருந்தான். வாயு அசுரனுக்கு வெண்சாமரம் வீசினான். நிருதி உடைவாளை கையில் ஏந்தி கொண்டு அவன் முன்பு காவல் நின்றான். சூரியனும் சந்திரனும் வெண்பொற் கொடைபிடித்தனர். வருணனும் அவன் பிள்ளைகளும் ஆலவட்டம் வீசினார்கள். கருடர், கந்தர்வர், சித்தர் முதலானோர் தேவகானம் பாடினர். யமன், அக்னி இருவரும் பொன்னாலான பிரம்மம் ஏந்தி சபையினரை ஒழுங்கு செய்தனர். தேவகுருவும் அசுரகுருவும் மற்றுமுள்ள முனிவர்களும் புனித நீரை அவன் சிரசிலே தெளித்து ஆசி பல்ல கூறினார்கள். ரம்பை, மேனகை, திலோத்தமை முதலான நடன மாதர்கள் கண்கவர் நடனங்கள் ஆடினர். மிகுந்த கோலாகலத்துடன் கொழு வீற்றிருந்த சூரபத்மன் அங்கு குழுமியிருந்தவர்கள் தன்னை வணங்குவதைக் கண்டு அதிகார வெறி கொண்டான். பரந்தாமனை அழைத்து, மாதவா, நீர் என் தந்தையாகி காசிப முனிவருக்கு பாட்டனாகிறீர்கள். ஆகவே நான் அழைக்கும் போதெல்லாம் வந்து செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டனார். பிரம்மனை பார்த்து நாள்தோறும் காலையில் வந்து பஞ்சாங்கம் படைத்து சொல்லுமாறு சொன்னான். உஷ்ணம் அதிகமின்றி இளம் கதிர்களோடு கிழக்கு மேற்காக இருக்கும் கோபுரத்தின் வழியே தினமும் அசுர பட்டணத்தை கடந்து செல்ல வேண்டும் என சூரியனுக்கு உத்தரவிடப்பட்டது. சந்திரன் அப்பட்டணத்தில் நுழையும் போது குறைவு ஏதுமில்லாமல் பூரண மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும் என சொல்லப்பட்டான். அசுர பட்டணத்துள்ளவர் யாராக இருந்தாலும் அவர்கள் நினைத்த நேரத்தில் வந்து பணிகளை செய்ய வேண்டும் என அக்னிக்கு உத்தரவிடப்பட்டது. வருணனை அழைத்து வாசனை நிரம்பிய பனித்துளிகளை நாள்தோறும் நகரத்தில் தூவ வேண்டும் என கட்டளையிட்டார். இந்திரன் தினமும் அசுரனுடன் வந்து அவன் இடும் பணிகளை செய்து வர வேண்டும் என உரைத்தான். இவ்வாறாக தேவர்களை பலவாறு பணிகளில் அசுரர்களுக்கு அடிமைப்பட்டு வேலை செய்யும்படி நிர்பந்தித்தான். தேவர்களும் அசுரனுக்கு பயந்து அவனால் ஏவப்பட்ட வேலைகளை செய்து வந்தனர். சகல புவனங்களையும் தன் ஆணைக்கு பணி செய்து ஆட்சி புரிந்து வரும் சூரபத்மனுக்கு மனமுடிக்க எண்ணினார் அசுரகுரு. தேவதட்சனுடைய மகளான பதும கோமலை என்பவளை அவனுக்கு ஏற்ற மணமகளாக தீர்மானித்தார். அசுரனிடம் பயந்த தேவதச்சன் திருமணத்தின் மூலமாக தனக்கு ஒரு ஆபத்து வராது இருக்கட்டும் என்று எண்ணி சம்மதித்தான். பிரம்மன் முதலானோரும் அத்திருமணத்திற்கு ஆசி கூறினர்.
ஒரு நல்ல நாளில் அசுரர்களும் தேவர்களும் வந்து ஆசி கூற சூரபத்மன் பதும கோமலியை மணந்தான். யமனுடைய பொன்னாகிய விபுதை என்பவளை சிங்கமுகன் மணந்து கொண்டான். நிருதியின் மகளான கௌரியை தாரகன் மணந்து கொண்டான். திருமணங்கள் கோலாகலமாக முடிந்த பின்னர் சிங்கமுகன் அசுரபுரத்துக்கும் தாரகன் மாயபுரிக்கும் தங்கள் சேனைகளுடன் சென்றனர். மற்ற சேனை தலைவர்கள் அவர்களுக்கென கொடுக்கப்பட்ட தீவுகளுக்கு சென்று தங்கினர். சூரபத்மன் லட்சம் வெள்ள சேனைகளுடன் மகேந்திரபுரத்திலே கொண்டு ஆட்சி புரிந்து வரலானார். அந்நகருக்கு 8 திசைகளிலும் உள்ள பட்டணங்களில் படைத்தலைவர்களை காவலாக நியமித்தார். துர்குணன், தர்மகோபன், துர்முகன், கங்கபாலன், வக்கிரபாலன், மகிஷன் ஆகியோரை மந்திரிகளாக அமைத்து கொண்டான். இவ்வாறு இருந்த வகையில் ஒரு நாள் சூரபத்மன் இந்திராதி தேவர்களை அழைத்தார். தேவர்களே, அசுரர்களுக்கு நீங்கள் தம்பியர் அல்லவா? அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை உங்களுடைய கடமை என்றோ. ஆகவே இனிமேல் நீங்கள் நாள்தோறும் கடலுக்கு சென்று மீன் பிடித்து தர வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்திரன் அதை கேட்டு மனம் பதைத்தான். அசுரர்களுக்கு மீன் பிடித்து தரும்படியான நிலைமை வந்துவிட்டது என்று வருந்தினான். அசுரனுடைய கட்டளை மீற முடியுமா? இந்திரன் தேவர்களுடன் கடற்கரைக்கு சென்றான். வருணன் கடலில் உள்ள மீன்களை கரையிலே கொண்டு வந்து மலை போல குவித்தான். தேவர்கள் தட்டுகளிலே அம்மீன்களை வாரி தலையிலே சுமந்து கொண்டு சூரனுடைய மாளிகைக்கு எடுத்து சென்றனர். தேவர்கள் மீன் சுமந்து வருவதை பார்த்த அசுரர்கள் ஏளனம் செய்தனர். அவர்களுடைய ஏளனம் மிகுந்த வார்த்தைகளால் அமரர்களுடைய மேனி என்சானும் ஒரு சானாய் குறுகியது. சிறைப்பட்டான் சூரியன். நாட்கள் நகர்ந்தன. பதும கோமலை கருவுற்று ஒரு ஆண் குழந்தைக்கு தாயானார். அம்மகிழ்ச்சியை கொண்டாட சூரன் அசுர வீரர்களுக்கெல்லாம் பொன்னும் மணியும் வாரி கொடுத்தான். ஒரு நாள் குழந்தை தொட்டிலே படுத்திருந்தது. அவ்வமயம் வானிலே சூரியன் வந்து கொண்டிருந்தான். அவனுடைய கதிர்கள் குழந்தையின் மீது படவே அக்குழந்தை அதன் உஷ்ணத்தை தாங்க மாட்டாது தவித்தான். தொட்டிலே படுத்திருந்தவன் மேல் நோக்கி பாய்ந்து பாம்பை பிடிப்பது போல் சூரியனை பிடித்திருத்து வந்து தொட்டிலின் காலிலே கட்டி போட்டான். பின்னர் அவன் நிம்மதியாக உறக்கத்தில் ஆழ்ந்தான். சூரபத்மனுடைய குமாரனால் சூரியன் பிடிக்கப்பட்டு கட்டி போடப்பட்ட விவரம் விரைவிலே இங்கு பரவியது. வானிலே சூரியன் சஞ்சாரம் செய்யாததை கண்டு உலகம் வருந்தியது. இந்திராதி தேவர்கள் பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர். அப்போதே பிரம்மன் சூரபத்மனிடம் சென்று நடந்ததை கோரி சூரியனை விடுவிக்குமாறு வேண்டினார். சூரன் கலகலவென்று நகைத்து, இந்த செய்தி இப்போதேதான் நான் கேட்கிறேன். ஆச்சரியமாக இருக்கின்றது. என் மகனிடம் சூரியன் சிறைப்படும்படி என்னதான் நேர்ந்தது என்று கேட்டார். அசுரேந்திரா, உன் மகன் தொட்டிலே படுத்திருக்கையில் வானிலே வந்த சூரியனுடைய கதிர்கள் அவன் மீது பட்டனவாம். அதை பொறுக்காமல் சூரியனை பிடித்து வந்து கட்டி போட்டு விட்டானாம் என்று தெரிவித்தார் நான்முகன். அப்படியானால் அவனிடமே சென்று சூரியனை விடுபடி கேளுங்களேன் என்றான் சூரபத்மன். பிரம்மன் குழந்தை படுத்திருக்கிடமிடம் வந்தார். ரம்பை முதலான தேவ மங்கையரை அழைத்து குழந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துமாறு சொன்னார். அவர்களுடைய ஆடல் பாடல்களுக்கு மகிழ்ந்து களிப்புடன் குழந்தை இருக்கும் போது பிரம்மன் சூரியனை விடுவிக்குமாறு குழந்தையிடம் கேட்டார். அக்குழந்தையோ நான்முகனை பார்த்து பிரம்மாஸ்திரத்தை தனக்கு கொடுத்தால் சூரியனை விடுப்பதாக சொன்னான். பிரம்மன் அந்த அஸ்திரத்தை குழந்தைக்கு கொடுக்கவே அவனும் சூரியனது கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். சூரியனுடைய வீரத்தை மெச்சி சூரியன் அவனுக்கு மோகனாஸ்திரத்தையும் கொடுத்தான். அன்று முதல் அக்குழந்தை பானுகோபன் என்ற பெயர் வழங்கலாயிற்று. பானுகோபன் மிகுந்த அழகுடன் விளங்கினான். அவனுடைய அழகை கண்டு பெண்கள் எல்லாம் மன்மதனோ என்று கொண்டாடினர். பானுகோபனுக்கு பின்பு பதும கோமலைக்கு அக்னிமுகன், இரணியன், வச்சிரபாகு என்ற பிள்ளைகள் பிறந்தனர். சூரபத்மன் அவளை தவிர வேறு சில பெண்களையும் மணந்து கொண்டிருந்தான். அவர்களுக்கு 3000 பிள்ளைகள் பிறந்தனர். சிங்கமுகனுக்கு அதிசூரன் என்பவனும் மற்ற 100 பிள்ளைகளும் பிறந்தனர். அவர்கள் எல்லோரும் மிகுந்த பராக்கிரமத்துடன் விளங்கினர். தாரகனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அசுரேந்திரனுக்கு கண்டோர் வியக்கும் வகையில் அழகுடன் சகல கலைகளும் தேர்ச்சி பெற்று விளங்கினார். அவர்களுடைய குணத்திற்கு மாறுபட்ட குணம் கொண்டு விளங்கிய அவன் தீமைகள் செய்வதில்லை. கள்ளி செடியிடம் அதில் கட்டை தோன்றினார் போல் அசுரேந்திரன் விளங்கினார்.
அடுத்து வில்வலன் பெற்ற விசித்திரமான வரம். அப்படி என்ன வரம்? சூரபத்மனுடன் பிறந்த அஜமுகி கட்டுப்பாடின்றி திரிந்து கொண்டிருந்தாள். அவள் யாரையும் மணந்து கொள்ளவில்லை. மனம் போனவாறு காட்டு பிரதேசங்கள் எல்லாம் திரிந்தாள். முனிவர்களுடைய ஆசிரமங்களிலும் அவர்களுடைய யாகசாலைகளையும் புகுந்து நாசத்தை உண்டாக்கி அவர்களை விரட்டி வந்தாள். அழகிய இளைஞர்கள் அகற்றப்பட்டு விட்டால் அவர்களை பலவாறு துன்பப்படுத்தி இன்பம் பெற்று முடிவில் கொண்டு சாப்பிடுவாள். அழகிய இளைஞர்கள் அகப்பட்டு விட்டால் அவர்களை பலவாறு துன்பப்படுத்தி இன்பம் பெற்று முடிவில் கொண்டு சாப்பிட்டு விடுவாள். அவ்விதம் அவள் திரிந்து வரும்போது ஒரு நாள் துர்வாச முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தாள். தவத்தின் சக்தியால் ஜொலித்துக் கொண்டிருக்கும் முனிவரை கண்டதும் அவரை அழிக்கும் முன்பாகவே அவர் மூலம் 2 புதல்வர்களை அடைய எண்ணினாள். முனிவர் முன்பு சென்று தனக்கு புத்திர வாக்கியம் அளிக்குமாறு கேட்டார். முனிவர் அதற்கு இணங்கவில்லை. பெண்ணே, உன்னுடன் சேர்வதால் என் தவம் வீணாகி போகும். மேலும் நீயோ கொடுங்குணமுடைய அரக்கி. உன் எண்ணத்தை பூர்த்தி செய்ய என்னால் இயலாது. வேறு எவரிடமாவது செல் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அப்பால் செல்ல எழுந்திருந்தார். அரக்கியோ முனிவரை விடுவதா இல்லை. எவ்விதத்திலாயினும் அவரிடம் தன் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார். அவ்விடத்தை விட்டு செல்ல முயன்ற முனிவர் அவர் முன்பு சென்று வழியை தடுத்து பலாத்காரமாக அவரை தழுவினாள். அப்போது அவளுக்கு 2 புதல்வர்கள் பிறந்தார்கள். அரக்கிடம் தோன்றிய புதல்வர்கள் இருவரும் மிகுந்த பராக்கிரமத்துடன் விளங்கினார்கள். அவர்கள் துர்வாச முனிவரை வணங்கி, தந்தையே, இதுவரை தவத்தின் மூலம் தாங்கள் அடைந்துள்ள பலன் முழுவதையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டினார்கள். முனிவர் அவர்களை பார்த்து, குழந்தைகளே, நீங்கள் கேட்பது தர இயலாது. வேற எந்த பொருளையும் கேளுங்கள், தருகிறேன் என்றார். அவர்கள் இருவருமோ தங்கள் கேட்பதையே தான் கொடுக்க வேண்டும் என்று முனிவரை நிர்பந்தித்தனர். அவர் உறுதியாக மறுக்கவே அவரையே கொன்று விடுவதாக பாய்ந்தனர். துர்வாசர் தாமுடைய யோக சக்தியால் அவர்களை தடுத்து, துஷ்டர்களை, என்னிடம் நடந்து கொண்டதைப் போலவே மற்ற முனிவர்களிடம் துன்பம் இழைத்து வருவீர்கள். அகஸ்திய முனிவர் உங்களை வதைப்பார் என்று சபித்துவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றார். அஜமுகி பிள்ளைகளுக்கு பில்லவன், வதாபி என பெயரிட்டு பிரம்மனை குறித்து தவம் செய்து அளவற்ற பராக்கிரமத்தை அடையுமாறு சொன்னார். இருவரும் தாயை வணங்கி விடைபெற்று மற்றொரு வனத்தை அடைந்தனர். அங்கே பிரம்மனை குறித்து தவம் செய்யலானார்கள். நாட்கள் பல சென்றும் பிரம்மன் தோன்றாததை கண்டு வில்வலவன் வேறொரு முறையை கையாண்டான். தன் சகோதரனாகிய வாதாபியை வெட்டி அவன் இரத்தத்தையும் மாமிசத்தையும் நெய்யாக அவிசாகவும் சொரிந்து பிரம்மனுடைய மூல மந்திரத்தை கூறி யாகம் செய்தான். பிரம்மன் அவன் முன்பு தோன்றி வேண்டிய வரத்தை கேட்குமாறு சொன்னார். யாகத்திற்கு கொல்லப்பட்ட தம்பியை எழுப்பி தருமாறும் வில்வலன் கேட்டான். பிரம்மனுடைய அருளால் வாதாபி ஆட்டின் உருவத்துடன் எழுந்தான். வில்வலவன் மேலும் அவரை வணங்கி, வாதாபி எப்பொழுது வெட்டப்பட்டாலும் தான் அழைக்கும் பொழுது பிழைத்து வர அனுகிரகம் செய்யும்படி வேண்டினான். அவ்வாறே அருளி மறைந்தார் பிரம்மன். பின்னர் இருவரும் சூரபத்மனிடம் வந்து தாங்கள் அவருடைய சகோதரின் குமாரர்கள் என்றும் முனிவர்களை கொல்லக்கூடிய வரத்தை பெற்றிருப்பதாகவும் சொன்னார்கள். சூரபத்மன் அவர்களை பலவாறு கொண்டாடி தன்னுடைய அரண்மனையில் சில நாட்கள் தங்க செய்தான். பிறகு வில்வலனும் வாதாபியும் அங்கிருந்து புறப்பட்டு மேற்கு திக்கி அடைந்து நார் சந்தி கொடும் ஒரு இடத்தில் ஆசிரமம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டனர். அவ்வழியாக செல்லும் முனிவர்களை அன்புடன் தங்கள் விருந்தாளியாக இருக்குமாறு அழைத்து வருவார்கள். வில்வலவன் வாதாபியை கொன்று சமைத்து அம்முனிவர்களுக்கு உணவளிப்பான். சாப்பாட்டுக்கு பின்னர் தம்பியின் பெயரை சொல்லி வருமாறு அழைப்பான். வாதாபி ஆட்டின் உருவம் கொண்டு முனிவருடைய வயிற்றை பிளந்து வெளிப்படுவான். பின்னர் உயிரிழந்த முனிவரை அவர்கள் சாப்பிட்டு பசி தீர்த்து கொள்வார்கள். இவ்வாறாக அங்கே நிகழ்ந்து வந்தது. இந்திரனை தேடி தேடி அழுத்த அசுரர்கள் அவனது மகன் ஐந்தனையும் துன்புறுத்த ஆரம்பித்தனர். அவர்களிடமிருந்து தப்பி பரந்தாமனிடம் தஞ்சம் புகுந்தான். அங்கு சில காலம் தங்கியிருந்து விட்டு பின்னர் தேவலோகம் திரும்பினான். ஒரு நாள் நாரத முனிவர் தேவலோகத்துக்கு வந்தார். அவரை கண்டதும் ஐந்தன் கண்ணீர் விட்டு கதறி அசுரர்களிடம் தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எடுத்து சொன்னார். மகரிஷி, இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு என்பதே கிடையாதா? அசுரர்களால் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பத்திற்குத்தான் ஆளாக வேண்டுமா என்று நெஞ்சமுருக கேட்டான்.
இந்திரகுமாரா, வருந்தாதே. விரைவிலேயே சூரபத்மன் இறந்து போவான். அவன் அழிவு நேரம் வேண்டுமென்பதற்காக இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்து வருகின்றன. ஆகவே கவலையை விட்டு எம்பெருமானை தியானித்து வா. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று அவனை தேற்றினார் நாரதர். தேவலோகத்தை விட்டு பூவுலகம் வந்த இந்திரன் தென்னாட்டிலே சீர்காழி எனப்படும் ஊரை அடைந்தான். ஊருக்கு பக்கத்திலே ஒரு பூஞ்சோலையை உண்டாக்கி கொண்டு அதில் பதுங்கியிருந்தான். நாள்தோறும் அவ்வூரிலே திருக்கோலம் கொண்டு எழுந்தருளிக்கும் இறைவனை பூஜித்து வந்தான். அவன் அங்கு பதுங்கியிருப்பது தேவர்களுக்கு கூட தெரியாது. இந்திரன் தேவலோகத்தில் காணப்படாமையால் பூ உலகில் பதுங்கியிருக்கக்கூடும் என்று அசுர வீரர்கள் தேடலாயினர். ஒரு இடம் கூட பாக்கி வைக்காது குன்றுகளிலும் நதிக்கரைகளிலும் சோலைகளிலும் காடுகளிலும் அவனை தேடினர். அவர்களில் ஒரு பகுதியினர் சீர்காழி அடைந்து அங்கு பூஞ்சோலையிலும் நுழைந்தனர். அசுர வீரர்கள் வருகையை அடைந்ததும் தப்பிக்க மார்க்கமில்லாமல் போய் விட்டத்தை கண்டு மனம் வருந்தினான் இந்திரன். எம்பெருமானை துய்த்தவாறு அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு மூங்கில் வடிவாகி நின்றான். அவ்வழியே வந்த அசுரர்கள் மூங்கிலாக நிற்கும் இந்திரனை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த பிரதேசத்தில் அவன் இல்லை என்று திருப்தி அடைந்தவர்களாய் அவர்கள் சென்றனர். அவர்கள் சென்ற பின்னர் இந்திரன் பழைய வடிவை எடுத்துக்கொண்டான். எங்கும் தேடியும் இந்திரனை காணவில்லை என்பதை கேட்டதும் சூரபத்மன் தாங்க முடியாத கோபம் கொண்டான். அந்த வெறியிலே ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று அவன் துடித்தான். மேகங்களை அழைத்து இனி மழை பெய்யக்கூடாது என்று உத்தரவிட்டான். அசுரனுடைய ஆணையால் மேகங்கள் மழை பொய்யாதிருந்தன. பூ உலகிலே தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்பட்டலாயிற்று. மழை இல்லாததால் நீர்நிலைகள் வற்றின. பயிர் பச்சைகள் கருகின. சீர்காழியில் உள்ள இந்திரனுடைய நந்தவனமும் நீரின்றி தவித்தது. செடிகள் கருகின. இந்திரன் அடைந்த வருத்தம் சொல்ல முடியாது. இறைவா, அசுரனுக்கு பயந்து எங்கள் பதவிகளை விட்டு பதுங்கி இருக்கும்படி நேர்ந்திருக்கிறது. அந்த நிலையிலும் உன்னை பூஜிக்க வேண்டுமென்று நந்தவனத்தை உண்டாக்கி இங்கேயே இருந்து வருகிறேன். இப்போது இந்த நந்தவனத்துக்கு கேடு வந்து விட்டது. இனி நான் என்ன செய்வது என்று கண்ணீர் விட்டு கதறினான். அப்போது அசுரரை ஒன்றி விரைவிலேயே அந்த பகுதியில் ஒரு நதி தோன்றும் என அறிவித்தது. இறைவன் திருவருளாலே அது என்று எண்ணி எண்ணி மகிழ்ந்தான் இந்திரன்.